அருண் சென்னையில இருந்து இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் அருண், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்போ ஒன்றும் தம்பி வந்து 10th முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து 10th வந்து மேக்ஸ் வந்து 90 மார்க்ஸ் மேல எடுத்திருக்காங்க. சரி, அவங்க வந்து இன்ஜினியர் படிக்க ஆசைப்படுறாங்க. இப்போ +1ல எந்த மாதிரி குரூப் எடுக்கலாம் மேடம்? நல்ல விஷயம். 90% மார்க்கு வாங்கியிருக்கிறது நல்ல விஷயம். என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்க சொல்லுங்கள். அவர் சயின்ஸில் என்ன வாங்கியிருக்காரு? அவர் 65 சார். எவ்வளோ? 65 அப்படின்னா என்ன பண்ணுங்கள், பயாலஜியை தவிர்த்துருங்க. நீங்கள் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுலேயே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியவே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த குரூப் எடுத்துருங்க. 4th பேப்பரை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எடுக்கலாம். அதுக்கு இன்ஜினியரிங்க்கு தகுதியான ஒரு குரூப். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே. இன்றைக்கி எல்லாமே அக்கா தங்கச்சிக்கும் அண்ணன் தம்பிக்கும் இப்படி தான் கேட்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்லாம் எங்கே கிளம்பி போனாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பொறுப்புகள் ஜாஸ்தியானனால எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏன்னா அவங்க எல்லாருமே அனுபவப்பட்டிருக்காங்க இல்லையா? ஒரு காலேஜ் ஏறி இறங்கும் பொழுதும் அந்த கோர்ஸ் உண்மைதான். அதாவது அந்த கேண்டிடேட்டை தாண்டி பெற்றோர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமான அக்கறை தான் நல்ல அக்கறை தான். உண்மையிலே பாராட்ட வேண்டியது.